அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு saifanyummytummy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மே 18 வந்து எடுத்தது. 19 அன்னைக்கு வந்து எனக்கு 9th ஆனிவர்சரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு விருந்துக்கு வர போகிற மாதிரி இருக்குது. தஞ்சாவூருக்கு போகிறோம். அந்த வீடியோ தான் இதில் ஷூட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மெஹந்தி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 12 மணிக்கிட்ட நைட்டு வந்து என் ஹஸ்பண்டும் சைஃபனும் வந்து சர்ப்ரைஸாக வந்து கேக் வந்து வாங்கியிருந்தாங்க. சைஃபன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாராம், ஆனிவர்சரி எதுமா சரி கேக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தனால வந்து கேக் வந்து கட் பண்ணல. சரி நெக்ஸ்ட் டே வந்து கட் பண்ணிக்கலான்னு. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து கிளம்புறதுக்கு தான் வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்போ வந்து காலையில் கேக் கட் பண்ணல, ஊருக்கு கிளம்பிகிட்ருக்குறோம். ஏன்னா வந்து யாரை அழைச்சிட்டு போகிறதுனே வந்து நான் இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. சரி லாஸ்ட்டாக வந்து சரி சைஹான் வந்து சின்ன குழந்தை, அவரை வந்து விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான திங்ஸ் தான் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நியூ மாம் எல்லாருக்குமே சரி, ஒரு குழந்தைய வந்து அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு தேவையான டைப்பர், டவல், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நான் தனியாக வந்து டைப்பர் பேக் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது சரியாக வருமா என்னன்னு தெரியல. அதனால் நான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஹேண்ட் பேக் எடுத்து அதிலே வந்து அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். குழந்தைங்க அப்படின்னாலே நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபீடிங் பாட்டிலாக இருக்கட்டும், ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதா தான் இருக்கும். ஸோ அவருக்கு தேவையான திங்ஸ் தான் நான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கிறேன். கூடவே வந்து சைஃபனையும் சைஹான் 2 பேரை மட்டும் அழைச்சிட்டு போகலாம். அதனால் வந்து நான் அன்றைக்கி வந்து அழைச்சிட்டு போகலை, வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். எல்லாரையும் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியலை. ஸோ அவளை வந்து நான் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். ஹேண்ட்பேக்லேயே வந்து சைஹானோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு லஞ்ச் பேக்கில் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஃபீடிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து அதில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா என் ஹஸ்பண்ட் வந்து ஆனிவர்சரி அதுமா வந்து இந்த சாரீ வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஒரு க்ரே கலர் சாரீ, இந்த கலரில் இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து ப்ரான்ஸ் கலர் பார்டர் கொடுத்து நல்ல ரிச் லுக்காக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து அன்றைக்கி விருந்து இருந்ததுனால சரி விருந்துக்கு போகலாம், அதுவும் நம்ம வெளியில் போகிற மாதிரி தான் லாங் ட்ராவலாக இருந்துச்சு இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு. அப்புறமா எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஃபேமிலியாக எல்லோரும் போகிறதே வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சைஃபன் வந்து அவங்க டேட் கூட உட்காந்துருந்தாங்க. சைஹான் வந்து நான் வச்சுட்ருந்தேன். அவர் வந்து அழகாக வரும்போது அவர் இருந்த இடமே தெரியல, கம்முன்னு வந்துட்டு இருந்தார். பாதி தூரம் வந்து அவர் தூங்கிட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து அவர் முழிச்சிருந்தார், வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் போன அப்புறம் பார்த்திங்கனாக்கா பஞ்சு மிட்டாய், டீ, வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாச்சு வந்து லாங் ட்ராவல் போய். லாக்டவுன் டைமுக்கு அப்புறம் ஒரு தாட்டி தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து வெளியில் லாங் ட்ராவல் போய். ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது. சைஹான் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு அவர் பாருங்கள் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தார். சைஹானுக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறது. பக்கத்தில் வந்து சும்மா இந்த வேக்சினுக்கு போகிறது அந்த மாதிரி போயிருக்கிறோம். மற்றபடி வந்து லாங் ட்ராவல்னு பார்த்திங்கனாக்கா இதுதான் 9 months ஆகுது அவருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறது. அவர் வந்து ஜாலியாக தான் வந்துட்டு இருந்தார். நான் கூட அழுவாரா என்னன்னு தெரியாமல் தான் அழைச்சிட்டு போனேன். அல்ஹம்துலில்லாஹ் அழுவல, கம்முன்னு தான் வந்தார். சைஃபனும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணார். அவருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் லாங்காக போனாக்கா ஒரு மாதிரி டல்லாக தான் ஃபீல் பண்ணி வருவார், வாமிட் வர மாதிரி அது மாதிரி இருக்கும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வந்து நல்லா தான் வந்துட்டு இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சேஃபாக வந்து தஞ்சாவூர் போய் ரீச் ஆகிட்டோம். நிறைய வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்தாலுமே நிறைய இது வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை. குழந்தைங்க இருந்ததுனால அவங்க பார்த்துக்கிறது அது மாதிரி இருந்ததுனால இப்போ ரொம்ப நாள் கழித்து போகிறதே வந்து ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போய் ரீச் ஆனதும் பார்த்திங்கனாக்கா டீ, காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு பசங்களுக்கு வந்து பசிக்கும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி ஊட்டிகிட்டு இருந்தோம்.
இன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து வாழை இலையில் வச்சுருந்தாங்க. சில விருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி சில்வர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து வாழை இலையில் வந்து வச்சுருந்தாங்க. லஞ்ச் வந்து மட்டன் பிரியாணி, தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து தயிர் பச்சடி இருந்துச்சு, பிரெட் ஹல்வா இருந்தது, தால்ச்சா, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு பாயசம் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் லஞ்ச் வந்து நல்லா சூப்பராக போச்சு. மட்டன் பிரியாணி வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாஸ்மதி ரைஸில். ஆனால் நானும் சைஃபனும் வந்து பார்த்திங்கனாக்கா மட்டன் வந்து சாப்பிட மாட்டோம். சின்ன வயசுலேருந்தே வந்து நானும் சாப்பிட மாட்டேன், என்னாலே வந்து சைஃபனும் சாப்பிட மாட்டேன். நாங்கள் சிக்கன் தான் சாப்பிடுவோம். ஆனால் அன்றைக்கி பிரியாணி வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறமா லஞ்சு சாப்பிட்டு முடித்தோன்னா வாசலில் வந்து கொஞ்சம் டைம் வந்து பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். காத்தோட்டமாக உட்காந்துருந்து ஜாலியாக வந்து பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருந்தோம். சாப்பிட்டு முடித்ததும் சைஹானை வந்து தூங்க வச்சு அவருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி அவரும் தூங்கி எந்திரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சுன்னத்து பண்ணவங்களுக்கு வந்து மாலை போடுறது, அப்புறம் வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து பூ பின்னுற ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஊர் சைடு வந்து அந்த மாதிரி இல்லை, தஞ்சாவூர் ஸ்டைலில் வந்து அவங்க அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து பொண்ணு மாதிரி ஜோடிச்சு நகையெல்லாம் போட்டு பூவெல்லாம் நிறையா வச்சு உட்கார வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மாஷாஅல்லாஹ் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அப்போ வந்து பசங்க வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஜடையெல்லாம் பின்னி பூ வச்சு உட்கார வச்சோன்னே அப்புறம் சமாதானப்படுத்தி ஏதோ உட்கார வச்சுருந்தோம். நானே வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம். நம்ம சைஃபனுக்கு வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் செய்யலை, சிம்பிளாக தான் செஞ்சுருந்தோம். ஆனால் அங்கே வந்து தஞ்சாவூர் சைடு பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபங்க்ஷனாகவே இது வந்து வச்சுருந்து இந்த மாதிரி மாலை போட்டு செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்றைக்கி வந்து பார்த்தேன். இப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு அனுபவம் தான் இதெல்லாம். இப்போ நான் வந்து பார்த்ததில்ல தஞ்சாவூர் சைடு எப்படிலாம் வந்து ஃபங்க்ஷன் வந்து செய்வாங்கன்னு. அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன மாதிரியே வந்து சைஃபனும் வந்து அவருக்கும் இது வந்து புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அவரும் பார்க்குறாரு. இப்போ வந்து ஒவ்வொரு ஊர் ஸ்டைலோட ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த சான்ஸ் வந்து கிடைக்காது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கிட்ட நாங்களும் வந்து ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டோம் எல்லாருமே. சைஹான் வந்து பார்த்திங்கனாக்கா போகும்போது நான் சொல்லியிருந்தேன், இருந்த இடமே தெரியல, கம்முன்னு வந்துட்டு இருந்தார். வரும்போது பார்த்திங்கனாக்கா அவர் வந்து தூங்கிலாம் எந்திரிச்சதுனால ரொம்ப ஃப்ரெஷ் மைண்டடாக நல்லா சவுண்டாக வந்து கத்திட்டு பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு பர்டிகுலர் ஈவினிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உண்மையாகவே. லாங் ட்ராவலில் ஃபேமிலியோட அந்த ஒரு கிளைமேட் சிச்சுவேஷன் எல்லாமே வந்து நம்ம மனசுக்கு வந்து ரொம்பவே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷலாக லஞ்சை செய்யலாம். ஏன்னா மொதல் நாள் வந்து ஆனிவர்சரி வெளியில் போயிட்டோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து 8th ஆனிவர்சரி, அதாவது போன வருஷம் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து. அல்ஹம்துலில்லாஹ் இவங்க வந்து 1 year ஆயிடுச்சு, நல்லா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி ஸ்வீட் ஏதாவது பண்ணலான்னு குலாப் ஜாமுன் தான் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. எதுவுமே வந்து அன்றைக்கி போயிட்டு வந்து டயர்டில் வந்து எதுவுமே சாப்பிட்ல. நெக்ஸ்ட் டே தான் வந்து சாப்பிட்லான்னு வச்சுருந்தேன். அன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சால்னாவும்
தேங்காய் பால் சோறு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அதுதான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து செய்யலான்னு சொல்லி அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அன்றைக்கி லன்ச் மெனு வந்து பார்த்திங்கனாக்கா கோழி யானை வந்து வச்சுருந்தாங்க, சிக்கன் பொரியல், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் சோறு, கூடவே வந்து மாங்காய் பச்சடி வந்து செஞ்சுருந்தோம் அன்றைக்கி. இதுதான் அன்னையோட லன்ச் மெனு. ரெசிபிஸ் எதுவும் வந்து இதோட நான் வந்து ஷேர் பண்ணலை. நான் அன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதுவும் ஜும்மா வேறு. அதனால் ரெசிபிஸ் வந்து எதுவும் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்காவது வந்து சைஃபன் வந்து சொன்னார், அம்மா எப்படியாவது வந்து கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டதுனால அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து கேக் கட் பண்ணியிருந்தோம். கேக் கட் பண்ணுறது வந்து ஒரு இதாக வந்து நாங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயர் இல்லையா, சைஹானுக்கு வந்து எங்கள் மேரேஜ் ஆனிவர்சரியில் அவர் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவரே விட்டு கேக் கட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மனாலும் சைஃபனும் வந்து கேக் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட ஒரு ஆசைக்காக செய்கிறது தான். அதுக்கப்புறம் சைஹான் தான் வந்து ரொம்ப பார்த்துட்டே இருந்தார், எப்படா நம்மளை வந்து விடுவாங்க, அந்த கேக்கை வந்து பிடிக்கலான்னு சொல்லி அவர் தான் பார்த்துட்டே இருந்தார். ஓகே, இதோட இந்த vlog வந்து முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். Okay, thank you so much for watching. Keep supporting. Bye bye. Assalamu alaikum.